திங்களாம் தமிழின் திருநாளாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல், இன்னைக்கு தை ஒன்று. நல்லதை ஆரம்பி, நல்லதை யோசி, நல்லதை சிந்தரி, நல்லா பண்ணு, நல்ல விஷயம் நல்லபடியாக பண்ணு, நல்ல விரைவெல்லாம் பண்ணுங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் இருக்கான்ப்பா, அவ்வளோதான். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதா, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்றும் நீ நினைக்கிறது தான் எல்லாமே. 1ஆம் தேதி நியூ இயர் அப்போ தான் நினச்சிருப்ப, நடக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல விஷயம், ஆனால் நல்ல நடக்கும். அவசரப்படாத, ஆத்திரப்படாத, கோவப்படாத, துடிக்காத, தும்பிக்காத. நல்லதே செய், நல்லதே நினைக்கும். ஆண்டவன் இருக்கான். கதை நான் பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே இரு. அண்ட் ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாரத் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுருக்கிறது கதை நானும் பாட்காஸ்ட்டு. இன்றைக்கி பொங்கல் திருநாள். இன்றைக்கி ஜாலியாக அப்படியே ஒரு ஃப்ளோ நம்ம போவோம்ல. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நானும் சொல்கிறேன். இருந்த சமயத்தில் இன்றைக்கி அடுத்தடுத்து நடக்க போகுது என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் நடந்ததாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி வந்ததுன்னு தெரில, தக்காளி இன்றைக்கி 14ஆம் தேதி வந்துருச்சுங்க. வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது 2026க்கு. டே மாப்பிள்ள, என்னடா வரதும் தெரில, போகிறதும் தெரில, என்னடா நடக்குது இங்கே, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம தோணுதில்ல. ஸோ இந்த சமயத்தில் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கங்க, ஜாலியாக இருங்க, ஜமாயாக இருங்க, ஸ்டே ஃப்ரீ, பீகாம். அண்ட் இன்றைக்கி பொங்கல் அப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஜுவாரஸ்யமாக இருக்கும்ல. அந்த ஜுவாரஸ்யமாக இருக்கிறப்போ இந்த பொங்கல்னாலே வருஷத்தில் ஸ்டார்டிங், அது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் கண்டினியூஸாக கவர்மெண்ட் ஹாலிடேஸாக டிக்ளேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிக்ளேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறதுங்கிறது இல்லை, டிக்ளேர் ஆகிடுச்சு. அது நானும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே லீவு தான். ஆனால் கஷ்ட காலம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்க ப்ரைவேட் கஷ்டம்தான்ப்பா, ஒன்றும் சொல்ல முடியலை. இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த இறக்கங்களும் சொல்லலாம், அண்ட் அதே சமயத்தில் வாழ்த்துக்களும் சொல்லலாம். நம்ம உழைக்கிறோம், நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வேலையை பாருங்கள். என்ன பண்ணுறது, ப்ரைவேட்டை குறை சொல்ல முடியாது. பட் ப்ரைவேட்டும் இன்றைக்கி ஒரு முக்கிய பங்கு தான் விதிக்குது இன்றைக்கி இருக்க உலகத்தில். ஸோ ஜாலியாக இருங்க, ஜம்மையாக இருங்க, உங்கள் வேலையை செம்மையாக செய்யுங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே நான் என்னோடய காலேஜில் போய் பொங்கல் செலிப்ரேஷன் போய் பார்த்துட்டு வந்தேன். அது என்ன தோணும் அப்படின்னா, பொதுவாக அந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்லாம் வைப்பாங்க. அங்கே இன்க்ளூடிங் ஐடி ஆஃபீஸ்லாம் பயங்கரமாக வைப்பானுங்க. அது ஐடிலாம் பயங்கரம் கூட, ரொம்ப பயங்கரம் கூட சொல்லலாமே. ஆனால் இங்கே என்ன ஒரு காமன் ஃபேக்டர் அப்படின்னா, இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போகாமல் மிஸ் பண்ணிவிட்டு கடைசி எவனாச்சும் காலேஜே பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் எவனா ஒருத்தர் ஸ்டேட்டஸில் போட்டு கடைசி வரைக்கும் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் என்னால் பார்க்கவே இயலையே. டே, நீ போகலை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று தோணும். ரெண்டாவது, நம்ம காலேஜ் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்லாம் வச்சுருக்க மாட்டானுங்க. சும்மா ஒரு பொங்கலை மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ டெக்னாலஜி காலங்கள்லாம் வளர 2K கிட்ஸின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் எராவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் இப்படி பாட்டு என்ன, வைப்பு என்ன, ஆஹா ஓஹோ அடடா எம்மா அடே எப்பா அப்படின்னு தோணுதில்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன். என்னோடய காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் ரீசெண்டாக வச்சுருந்தாங்க. நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா, நல்லா வைப் பண்ணிட்டு வந்தேன், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அப்படி கேட்டால் அதுக்காக இல்லை, கடந்த 3 வருஷம் ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன், முடிக்க போகிறேன். முடிச்ச சமயத்தில் ஒன்றுமே பார்க்கல அப்படின்னா என் காலேஜ் என்ன வச்சு எனக்கும் தெரியாதுல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன போய் பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். செலிப்ரேஷனை என்ன தான் பண்ணுறாங்க, ஏது தான் பண்ணுறானுங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக சரி ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் கிளம்புனது தான் போய் பார்த்துட்டு வந்தது. ஸோ அங்கே 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கானுங்க. ஒன்று இறங்கி நல்லா ஜாலியாக வைப் ஆகிடுது, ரெண்டாவது சும்மா உட்காந்து ஜாலியாக வைபாக வேடிக்கை மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆனால் ஃபோட்டோ போஸ் என்ன, அது இது என்ன அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி தான் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு போயிட்டே இருக்குது இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷனில் இந்த டான்ஸிங் டீம்லாம் இருக்குல்ல, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரதநாட்டியம், அப்புறம் அந்த சொல்லுவாங்களே கதக்களியா, அது கேரளா ஸ்டைலோ, அந்த மாதிரி சில விஷயங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், இந்த மாதிரிலாம் நிறைய காலேஜஸில் வச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோடய காலேஜஸில் நான் குறை சொல்லலை, ஆனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். என்னோடய காலேஜில் பேசிக்கான சில டான்ஸஸ்லாம் இருந்துச்சு. அந்த டான்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 பாட்டு சொல்லுவேன், அந்த பாட்டை வச்சு நீங்கள் டான்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல வைபாக தான் இருந்துச்சு. அந்த வைபுக்கு ஏற்ற அப்படின்னா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலாயோ அப்படி ஒரு ட்ரெண்டிங் போயிடுறானுங்க. அது இல்லாமல் ரீசெண்ட் வைபில் வரல வைபை
கொடுத்து விட்டு டக்குன்னு மனசில் இருக்க பாரமே இறங்கி போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம். ஆனால் அந்த பாட்டு கேட்டு முடிக்கிறதுலாட்டி அதுக்குள்ள அப்படியே மனசே உடஞ்சிருச்சு பரத்து அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்ட அந்த பாடல் சவரீக்கா சவரீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு விடாமுயற்சி. ஐயா எங்கே போனீங்க, தலைப்பொங்கல் சொன்னாங்களே, தலையவே பொங்கலாக்குறேன்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளாட்டியும் அதுக்காட்டி அண்ணன் ஏகே ரேசிங்கில் 3rd ப்ரைஸ் வாங்கி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நம்ம கதை நான் போட்காஸ்ட்லமாக சில வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன், பதிவிறக்குகிறேன். அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த ஜனவரி 23 விடாமுயற்சி அப்டேட்டு படமே வருதுன்னு ஒரு பஃப் நியூஸ் வந்துச்சு. அது தெளிவாக இல்லையாங்கிறத அடுத்த கட்டம் யோசிப்போம். ஆனால் அது கண்டிப்பாக வந்துருமா 23? இப்போலாம் ஒரு படம் ரிலீஸ் டேட்டு சொன்னதுக்கப்புறமும் இந்த படம் வந்துருமா அப்படின்னு நமக்கு தோணுதில்ல. வரது பொங்கலை தாண்டி எங்கேயோ போயிட்டடா எனக்கு இந்த மாதிரி டக்குன்னு இப்போ தோணுது. ஸோ எனக்கு கேட்டுருச்சு நீங்கள் நினைக்கிது. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அந்த பொங்கல் செலிப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீசண்ட் வைப்பில் அந்த 2 பாட்டுகளை தான் மாற்றி ஆடிட்டுருக்கானுங்க. பொதுவாக ஃபிசிக்ஸ்ன்னு சொன்னாலே நியூட்டன்ஸ்லாங்கிற மாதிரி, நியூட்டன் தாண்டா அந்த ஆள் மட்டும் தலையில் ஆப்பிள் விழுந்து சாப்பிட்டு போயிட்டானே எனக்கு பிரச்சனை இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த 2 பாட்டை வச்சு தான் டான்ஸ் ஃபுல்லாகவே ஓட்டினாங்க. அதான் ஜாலியாக வைப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன தான் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினாலும் கீழே நம்ம பசங்க வைப் பண்ணுவாங்க பாருங்க, அதை பார்க்குறதா நல்லா கண்ணுக்கு குதூகலமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கே இருந்துச்சு ஆடணும்னு தோணும். ஆனால் நம்ம இன்ட்ராவாட்டு எக்ஸ்ட்ராவாட்டுன்னு சொல்லி பேரை பிரித்து போட்டு ஏன்டா உசுரை வாங்குறீங்க அப்படின்னு நம்ம தோணும்ல. அந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம டான்ஸ் ஆடுறக்க எங்கே ஆட போகிறோம், ஜாலி வைபானா போதும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஓகே அப்படின்னு நானும் ஃப்ரீயாக உட்காந்துட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ மற்றபடி எந்த ரீதிகளும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி பொங்கல் அப்படி சக்கராய் பொங்கல் வெண்பொங்கல் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் சுவாரஸ்யமாக பயங்கர அல்ட்டியாக இருந்துச்சு. அந்த அல்ட்டிக்கும் பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. சில பேர் வேண்டா வெறுப்பாக போய் நின்றுருப்பாங்க, சில பேர் வேம்னே போய் நின்றுருப்பாங்க, ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த பொங்கல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீரும் சிறப்பும் சுவையும் அற்புதமாக இருந்தது அப்படின்னு தாராளமாக சொல்லுவேன். அண்டு வேறு விஷயங்கள் இந்த பொங்கல்னாலே வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரும்பு வாங்குறது, அப்புறம் இந்த கூடைப்பூ வாங்குறது, இதையெல்லாம் தாண்டி வீட்டில் வேலை பார்க்குறது. வாரத்தில் 7 நாள் நான் வேலை பார்க்குறேன்டா, எங்கே ஆஃபீஸில் இல்லை வீட்டில். என்னடா இன்றைக்கி பொங்கல்னால் ஓவர் டியூட்டியாக என் டைம் இருக்குடா, குட் டியூட்டி அப்பான்ட்டு பெல்லை அடிக்கிறது என்ன, பெயிண்ட் அடிக்கிறது என்ன, வீட்டை கழுவுறது என்ன, வீட்டு தூசிப்படுத்துறது என்ன, சுத்தப்படுத்துறது என்ன, அப்பப்பா எப்பப்பா எம்மாயோ எப்பா அப்படின்ட்டு எவ்வளவோ நம்மளும் பண்ணுறோம். ஆனால் கடைசி நேரத்தில் முடியலை, என்னத்துக்கு தான் வச்சுருக்கான்னு தெரியல. உன்னை வச்சுருக்கிறத பொம்பளை பிள்ளை வாங்கி வச்சுருக்கலாம் அப்படின்னு வீட்டில் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நீ என்ன தான் இருக்க, வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு போய் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு 2 பக்கம் என்ன தானே சொல்ல வரீங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் ஒரு சமயம் நமக்கு தோணுதில்ல. ஸோ இன்றைக்கி அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இப்படியே போய் இறங்கி அப்படியே போய் ஏறி போலதான் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இருக்க சமயத்தில் காலையில் பொங்கல் வச்சல பொங்கல் அப்படின்னு கத்துறப்போ ஆஹா அண்ணே இது என்ன புதுசாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா விரத்தை கொட்டணும், பருப்பு உடைக்கணும், ராசியை போடணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், மளிகை சாமான் லிஸ்ட்டு வால் மாதிரி எங்கேயோ போகுது அப்படின்னு நம்மளும் சொல்லலாம். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்டில் இன்றைக்கி இருக்க சமயத்தில் நான் இந்த பொங்கலை கொண்டாட வேண்டுமா அப்படின்னு நமக்கு தோணும்ல. தை திருநாளாம் தங்க திருநாளாம் அப்படிலாம் சொல்லி ஆரம்பித்து எவ்வளோ பட்டிமன்றங்கள், டிவி எடுத்தாலே அப்படி பட்டிமன்றம் தான். அது முக்கியமாக இந்த 2 டிவி தாங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர் எப்படி சொல்லலாம். ஒன்று சாலமன் பாப்பா சார், இன்னொன்று நம்ம இந்த மதுரமுத்து சொல்லுவாங்கள்ல, அவங்க பட்டிமன்றம்லாம் பார்க்குறப்போ அப்படி ஒரு குதூகலமான ஒரு வைப்பில் தரும். சன் டிவினாலே சாலமன் பாப்பா தான் ஐயா, அந்த ஐயா இப்படி நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே ஐயா 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 என்னங்க ஐயா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பட்டிமன்ற தலைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் போவா இல்லை இந்த பக்கம் போவா, ரெண்டுமே நல்லா தானே இருக்குது, எந்த பக்கம் தான் நான் போவோம் அப்படின்னு நமக்கும் தோணும்ல. அந்த மாதிரி செட் ஆஃப் ரேஞ்சு பண்டிகைனாலே பட்டிமன்றம் தான் இன்றைக்கி இருக்க டிவியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி ஆங்காங்கே சேர்ந்து விளங்கும் பட்டிமன்றங்களாக இருக்கட்டும், இல்லை டிவியில் போகிற புது படங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்றைக்கும் காலங்காலமாக அழியாமல் ஓகே இந்த ஃப்ளோ இன்றைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஒரு வைபு மெட்டீரியலில் இன்றைக்கும் நிறையா இதுவாகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு முந்தின வந்த படங்கள் எல்லாமே ஒரு 3 பெரிய டிவி அவங்கவுங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த 3 படத்தையும் என்னடா இது என்ன இது அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் என்ன தான் இன்றைக்கி டிவியில் படம் பார்த்தாலும் அந்த டிவியில் படம் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் மாறிடுச்சு. ஆனால் அது ஒரு தனி சுகம்தான். ஏன்னா நமக்கு பிடிச்ச சீன் வரும், டக்குன்னு ஆமாம் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த டக்குன்னு அடுத்த படத்துக்கு பார்த்தா அந்த சீன் கட் பண்ணிடுவாங்க.
என்னடா அப்படின்னு கேட்டால் என் டைம் பத்தாது, என் டயத்தை ஓட்டணும், இல்லை பிடிச்ச பாட்டை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்க டிவி சேனல்ஸில் நான் பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இன்றைக்கி பொங்கல் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வந்ததுன்னா ஒரு சின்ன கதை. அந்த கதைன்னா ஒரு உண்மை சம்பவம் தான். என்ன அப்படின்னா, நம்ம தெருவில் வந்து கோபின்னு ஒரு பையன் இருப்பாப்புல. இந்த கோபி என்ன பண்ணுவாப்புல, கொஞ்சம் ஆள் கரடு முறை ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக உனக்கு மண்டேல பிரச்சனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். வருஷம் பொங்கலுக்கு அவர் மட்டும்தான் வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணுறப்போ ஏதோ ஒன்று ஏடாகூடமாக செஞ்சுட்டு என்னடா டே அப்படின்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு தான் வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இவர் வந்து என்ன பண்ணாப்புல, போன பொங்கல் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் போன பொங்கல் ஒன்று இருக்கும்ல, அந்த போன பொங்கலுக்கு என்ன பண்ணாப்புல நான் மனுஷன், இந்த வாட்டி நான் பொங்கல் வைக்கிறேன் பொங்கல் அப்படின்னு சொல்லி அவர் தேவையான பொருள்லாம் அரிசியிலேருந்து வெல்லம் வரைக்கும் எல்லாத்தையுமே தேவையானது எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாப்புல. ஆனால் சுற்றி முள்ள என்ன பண்ணாங்க, நீ ஒழுங்காக பண்ண மாட்டேன், ஒழுங்காக வைக்க மாட்டேன், தேவையில்லாத வேலை பண்ணாத, காசு வீணாக்காத, தனியாக வேற இருக்கிற செவனே நிறு, நாங்கள் வந்து தரோம், அதை சாப்பிடு அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ சொன்னானுங்க. ஆனால் நம்ம கோபி நான் பார்த்துக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ஸ்டவ்லாம் வச்சுக்காப்புல, ஸ்டவ்வு வச்சு பொங்கல் வைக்கிறாப்புல. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்டவ்வில் பொங்கலா, ஐயே அண்ணே எப்படி அப்படின்னு தோணுச்சு எனக்கும். ஸ்டவ்வில் பொங்கல் வைக்கிறப்ப மனுஷன் எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் வந்து எல்லாம் ஓஹோன்னு இருக்கிறப்போ எல்லாம் ஓஹோ தான். எல்லோரும் சுற்றி உள்ளவங்கலாம் பொங்கல் வைக்கிறப்போ பொங்கலோ பொங்கல் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பொங்கி ஊற்றுது. நம்மால் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த பொங்கல் அந்த சமயத்தில் பொங்கல்னு கத்துற சமயத்தில் எப்படி ஸ்டாப் பண்ணப்போனா பொங்கலோ போ அப்படின்னு ஸ்டாப் ஆகிட்டு, இது ஏன் இந்த பால் நமக்கு ஏன் வெளியே ஊற்றுது, நம்ம பேசாமல் இது கரண்டியை வச்சு கிண்டி உள்ளே விட்டுருவோம், எதுக்கு வீணாக போகணும், எதுக்கு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கரண்டி எடுத்து அந்த பொங்கலை வந்து லைட்டாக கிண்டி விட்டால் உள்ளே போயிடும்ல, அந்த மாதிரி உள்ளே வெளியிட்டு அப்படி உள்ளே போயிட்டாப்புல. கடைசியில் சுத்தலைன்னா, டே கோபி அது பொங்கல்ரா, காஃபி கிடையாது, பொங்கல் அப்படிலாம் சொல்லி என்னென்னமோ பண்ண முயற்சி பண்ணானுங்க. ஆனால் நம்ம தலைவன் அதெல்லாம் ஒன்றுமே காதில் வாங்கலை. நான் இதை காசு போட்டு வாங்கியிருக்கேன், நான் ஏன் அதை வீணாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கிண்டி உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் தேவையான அரிசியெல்லாம் எடுத்து திரும்பி எக்ஸ்ட்ராலாம் போட்டு கடைசியில் நானும் செய்கிறேன் பர்றா பொங்கல் அப்படின்னு சொல்லி அப்படி பொங்கல்லாம் வாரி எடுத்து தட்டில் அப்படியே பரிமாறி, அண்ணன் இந்தா பொங்கல், அண்ணன் இந்தாங்க பொங்கல், அண்ணன் இந்த பொங்கல் அப்படின்ட்டு தாராளமாக கொடுத்தாப்புல. தக்காளி இந்த பொங்கலை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இது பொங்கல் இல்லைடா உப்புமாடா அப்படின்னு தெரியுது. என்னடா உப்புமான்னு சொல்கிறீங்க, என்ன ஒன்றும் புரியலையே பரத்து அப்படின்னா, என் தலைவன் கோபி அரிசிக்கு பதிலாக கோதுமை எடுத்து அப்படி உள்ளே ஊட்டிட்டான். அது கோதுமை மாவாகி அது கடைசியில் என்னென்னமோ ஒரு கலவையாக மாறி கடைசியில் உப்புமாங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சிருக்கு. எவனாச்சு ஒரு நாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு உப்புமாவை வெளியே வச்சு ஏற்றிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் தலைவன் கோபி ஏற்றிருப்பான். என்ன தான் உள்ள வெள்ளையாக இருந்தாலும் நல்லா ஜாலியான வைப்பு தான். இது வந்து டிஸார்டரா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒரு மனுஷன் யதார்த்தமான மனுஷன், ஒரு வெள்ளந்தியான மனுஷன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம கோபி வந்து ஒரு உதாசீனத்தை வந்து முன்னெடுத்து வச்சு அதுக்கப்புறம் இது வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துறாரு. என்ன படுத்து அது இங்கே சொல்ல பார்ப்போம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லி மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ட்ரெடிஷ்னலாக இருக்கிற விஷயத்தை ட்ரெடிஷ்னலாகவே வச்சுக்கணும். அதை நான் போய் ஓவர் திங்க் பண்ணி நான் இங்கே அதை பண்ணுறேன், நான் இங்கே இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கடைசியில் மாமா மர்கையாங்கிற மாதிரி பிளானு ஓகையா அப்படின்ட்டு சம்பவம் வந்து நடக்கும். ஸோ இன்றைக்கான விஷயங்கள் இந்த 2 பாடங்கள் அந்த கோபி கற்றுக்கிட்டாரு. அந்த கற்றுக்கிட்ட கோபிட்டு எடுத்து நான் வாங்கி அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். இந்த 2 விஷயத்தை நீங்களும் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்க. எங்கேயும் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக நின்று விளாடுங்க, ஒரு பிரச்சனையுமே இங்கே இல்லை. இந்த விஷயங்கள் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 1ஆம் தேதி ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. எடுக்காத உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு வாழ்த்துக்கள், எடுத்தவங்களுக்கும் இன்னும் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், அன்றைக்கி தான் பண்ணணும்னு இல்லை. இன்றைக்கும் தை ஒன்று தான், இன்றைக்கும் ஆரம்பிங்க, நல்லபடியாக வரும், நல்லபடியாக ஆரம்பிங்க. சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, தெம்பாக இருங்க. அண்ட் இந்த பொங்கல் இனிய பொங்கலாக அமையட்டும். இந்த தை 1 உங்களுக்கு நல்லபடியாக தமிழ் மாதத்தில் அப்படி சீரும் சிறப்புமாக செம்மையாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், அந்த கடவுளையும் பிரார்த்திக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா படக்குன்னு போய் டிஎம்மில் போய் மெசேஜ் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். அண்டு வேறு விஷயங்கள் அப்படின்னா
நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்டர்ஸ்லாம் வரும், அதையும் பாருங்கள். அட் த சேம் டைம் நம்ம யூடியூப்பில் நம்ம பண்ண மியூசிக் வீடியோலாம் கொஞ்சம் வருதுப்பா, அதையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துதான் கொஞ்சம் நல்லா தட்டி விடுங்க, நானும் கொஞ்சம் பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், நானும் கற்றுக்கினே தான் இருக்கேன், கற்றுக்கிட்டது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க, நிறைய யோசிங்க, நிறைய புக்கு படிங்க. இதை சொன்னால் பூமராயிரும்னு நினைக்கிறேன். நிறைய படிங்க, நல்லபடியாக வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். எங்கும் எதிலும் நம்பிக்கை, நாணயம், தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருங்க. எங்கேயும் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்தில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்கள் டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஐ திங்க் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் டைமை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்கள் டைமை யூஸ் பண்ணுங்கள். அது நல்ல ரிசல்ட்டை பயங்கரமாக கொடுக்கும். அந்த மாதிரி உங்கள் டயத்தை உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாத விஷயத்தில் தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ ஸ்டே ஃப்ரீ, பி காம், எப்போதும் போல ஜாலியாக இருங்கோ, ஜமாயாக இருங்கோ. நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் கூட வச்சுருக்கோங்களா செம்மையாக வச்சுக்கோங்க. அண்ட் டாட்டா, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.